இங்கே பாருங்க, முதல்ல வரவங்களுக்கு 3, ரெண்டாவது வரவங்களுக்கு 2, லாஸ்ட்டாக வரவங்களுக்கு 1. சரியா? ஓகே ஓகே. சரி, நம்ம இப்போ போயிட்டு அங்கே போய் நம்ம கூட வச்சு ரன்னிங் ரேஸ் பார்க்கலாமா? இப்போ ரன்னிங் ரேஸ் வச்சுக்கலாமா? ஓகே வாங்க போகலாம். அங்கே ரெடி 1 2 3 ஸ்டார்ட். சரி, நான் சொல்றேன் யார் ஃபர்ஸ்ட் செகண்ட். நீ ஃபர்ஸ்ட், இவ செகண்ட். நான் இப்போ தேர்ட் வந்ததால எனக்கு 1, உனக்கு 3, உனக்கு 2. ஓகே? எனக்கு இப்போ 1. ஓகே, வாங்க போகலாம். மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாரு. வராரு வராரு குடியாரன் வராரு, அங்க இங்க போவாரு, வழியெல்லாம் நடப்பாரு, வர்றவங்க போறவங்க வழிய விட்டு விலகிருங்க. வராரு வராரு குடியாரன் வராரு, வம்பு தும்பு வளப்பாரு, இடிச்சாலு இடிப்பாரு, வர்றவங்க போறவங்க வழிய விட்டு விலகிருங்க. வராரு வராரு குடியாரன் வராரு, வராரு வராரு குடியாரன் வராரு. செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா? இரு, நான் இன்னும் சாப்பிட்டு முடிக்கிறேன். 3 சாப்பிடணும்ல. இந்த தட்டவை நான் தான் ஜெயிக்க போறேன். செகண்ட் ரவுண்ட் ரெடி. One, two, three, start. இப்ப நீ ஜெயிச்சிருந்தாலும் பிரயோஜனமே கிடையாது. இந்த மாமா எல்லாத்தையும் தட்டி விட்டு போயிட்டாரு பாருங்க.
கழிவாங்க எல்லாம் கைவிங்க. இந்த சிப்ஸ் சாப்பிட விடாது. இந்த மாவை நம்ம போலி வாங்கி தீருங்க. ஸ்டார்ட். சரக்கு பிரமாதம். சும்மாவா சொல்லியிருக்கிறாங்க? குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல்நலத்தை கெடுக்கும்னு சொல்றாங்க இந்த அட்டையில. ஆனா மாதிரி குடிக்காரன் இதை பார்த்து திருந்தறானா என்ன? திருந்தவே மாட்டான், குடிச்சுக்கிட்டே தான் இருப்பான். குடிமகனே குடி. யாராவது பாத்திர போறாங்க, போதை இழக்கிறாங்க. யாரும் இல்லை, ஸ்டடியாக தான் இருக்கிறேன். பார்த்தியா, கரெக்டாக முடி போடுறேன். ஏன்னா இதில் இருக்கிற சரக்கு கீழே ஊற்றி போயிருமில்ல. எவ்வளோ யோசனை ஆக்குறேன் பாரு. இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்டடியாக போக போகிறேன். வண்டிய ஏண்டி நீ ஸ்டார்ட் ஆக மாட்டேங்கிற? ஏன் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்கிற? வண்டியை ஓட்டிச்சு காயெல்லாம் கடைக்கு போட்டுருவேன். ஸ்டார்ட் ஆகல. தலைவரே வண்டி ஸ்டார்ட் பண்றேன் சார். அப்படியா சார், காலையில தான் பெட்ரோல் 1/2 லிட்டர் போட்டேன் சார். இது ஸ்டார்ட் ஆகணும்னா ஆகக்கூடாதான். ஆயில் ஊற்றி இருக்கிறேன். வாரம் ஒருத்தர் கழுவுறோம் சார். அவ்வளவு வேலை இதுக்கு செய்யறேன். வண்டியாரு எனக்கு துரோகம் பண்ணுது சார். வண்டியாரு தலைவரே? வண்டி சார். ஓண்டி தானே? ஆமா சார். ஏன் வண்டி ஸ்டார்ட் ஆகல? அவ்வளவு துரோகம் பண்ணுது சார் எனக்கு. நீ எங்க போய் இந்த வண்டி நிறுத்திட்டு? நான் ஏதோ கொஞ்சம் சரக்கு அடிக்கலாம்னு வண்டியில சாவியே போடல தலைவரே. மறந்து போயிட்டேன் சார். இந்த குடி என்னன்னாலாம் மறக்க வைக்குது பாத்தியா சார். எத்தனை முறை காவல் அதிகாரிங்க நம்மளுக்கு அறிவுரை சொன்னாலும் இந்த குடிக்கார திருந்தவே மாட்டேங்கிறான். சரி, ஏன் பண்றா? சாவி போடு. போடு. சாவி எங்க? பழக்குது சார். அது பாயிட்ல இருந்து சாவி எடுக்கல. எடுக்கல. ஞாபகப்படுத்திட்டீங்க சார். சரி, நீங்க கடவுள் மாதிரி. போடு, சாவி போடு. போட்டேன் சார். போட்டியா? போட்டேன் சார். சரி, ஆன் பண்ணு. ஆன் பண்ணுமா சார்? சாவி ஆன் பண்ணு. ஒண்ணு வாத்தியார் மாதிரி சொல்றீங்க. இப்போ போட்டேன் சார். போட்டீங்களா? போட்டேன் சார். இப்போ என்ன சார் பண்ணட்டும்? சரி, ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் ஒன்றும் போகவே எனக்கு நேரில் தாங்க. ஆமா, ஏன்னா நல்லா இருக்கிறீங்க. ஆமாம், அருமையா இருக்குது, நல்லா இருக்கிறீங்க. சரி. ஆமா, கம்மியா குடிங்க. இனிமேட்டு வீட்டுல போய் கூட குடிங்க. சரி சார். ஏன்னா அது போற வழி வர வழி. சரி. யாராவது பார்த்தாங்கன்னா அசிமா என்ன? ஆமா 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 சார். தெரியுதா? நீங்க நல்லதா மாதிரி போயிடும். அப்புறம் ஏதாவது கீழே கீழே விழுந்துட்டு வந்து ஏதாவது ஆகி போச்சுன்னா யாரு பார்ப்பாங்க? உண்மைதான். நீங்க தன்மையா தான் சொல்றீங்க. சரி, பத்திரமா வீட்டுக்கு போ. சரி சார். நல்லது சார். பத்திரமா போ. சார். ஸ்டார்ட் ஆகிச்சு. சரி. நீங்க நின்னாவே ஸ்டார்ட் ஆகும் வண்டி. பத்திரம். சரி சார். நீங்க உங்களை பார்த்தாவே வண்டி ஸ்டார்ட் ஆகும் சார். பாரு சார். வரேன் சார். பத்திரம் போயிட்டு. சரக்கு இருக்குதான்னு பார்த்துருவோம். ஐயோ, என்ன கமுந்து போயிருக்குது. நல்ல வேலை சரக்கு ஊற்றலை. தப்பிச்சோம். இல்லைன்னா பூரா ஊற்றிருக்கும்.
போதை ஏறினாவே மனுஷனுக்கே ஒரு தனி கலை. ஒரு முழுங்க குடிச்சுக்கும். இது போதை ஏற 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 குடிச்சாதான் இந்த சரக்குக்கே ஒரு மரியாதை. யாராவது பாத்திர போறாங்க. நான் ரோட்ல வேற குடிக்கிறோம். பப்புளிக்கா மூடி எடுத்துக்கலாம், இல்லைன்னா சிதறும். ஏன்னா எப்படியும் தடுமாறுவோம். இது இருக்குது பத்திரமா. 24 மணி நேரம் போத அருமையா கொடுக்குது. இது என்னது? வேற வண்டி வேற ஒருத்தர் கொண்டாந்து வண்டியை நிறுத்திவிட்டு இங்க நம்ம வண்டி பக்கத்தில் நிறுத்திவிட்டு போய்க்கிறாங்க. பாத்தியா? ஓஹோ, என் வண்டி எனக்கு அடையாளம் தெரியாதா? நம்ம வண்டி இங்க நிக்குது, நம்ம வண்டி பக்கத்துல வேற ஒரு ஆள் வண்டி நிறுத்திருக்கிறாங்க. இது என்ன எனக்கு தெரியாது போயிருமா? என் வண்டி சரக்க பாக்கெட்ல போட்டுக்கிறோம். சரி, சாவி எடுத்துக்கிட்டு தான் சரக்க பாக்கெட்ல போட்டு கரெக்டா பண்றோம். பாரு, ஸ்டடியா பண்ணணும். அடிக்கடி நம்மளுக்கு காவல் அதிகாரிங்க வந்து அறிவுரை சொல்லிக்கிட்டா இருப்பாங்க. குடியாரனுக்கு வண்டி கரெக்டா இப்ப சாவி போடுறேன். சாவி போட்டாச்சு. வண்டியே இப்போ ஸ்டார்ட் பண்ண போறேன். சரக்க பையில வச்சுட்டு டெய்லி இதே தொந்தரவு பண்ணுது என் வண்டி. என் வண்டியே சரியில்லையாட்டங்குதா இந்த வண்டி. எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு தொல்லையை கொடுக்குது. கரெக்டாக போதை போட்டுட்டு வந்து வண்டியில் யாருனா தான் அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஒத்தைக்கிற ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அந்த வண்டி. கரெக்டாக போதை போட்டு வந்தால் தான் அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அப்பா வண்டி ஸ்டார்ட் ஆகலையே. என் வண்டி டெய்லி தொந்தரவு கொடுத்துட்டு. தலைவரா, வணக்கம் சார். என்ன பழனிசாமி சார், என்ன பழனிசாமி இப்படி பண்ணிட்டு இருக்கிற? சார், இந்த வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது சார். இந்த வண்டி நான் உடைக்காத விடுறதில்ல சார். அப்படியா? ஆமா சார், வண்டி உடைக்கிறேன் சார் நான். இதை இரு, யாரு வண்டி யாரு உடைக்கிறது? என் வண்டி தான் சார். கரெக்டா சாவி போட்டுக்கிறேன் பாருங்க. அப்படியா? ஆமா சார். தோட்டர் கோயில்சாமி, வண்டி இது என்ன வண்டி? ஓ, உங்க வண்டியா சார்? ஆமா, சாவி எங்கேயோ கொண்டு போய் போட்டுருக்கிற. தெரியாத போதையில போட்டான் சார் வண்டிய. சாவி எங்கேயோ போட்டுக்கிற. நான் வண்டியை உடைச்சிருப்பேன் சார். வண்டி உடைச்சா வண்டி வாங்கி கொடுத்துருக்கணும். ஆமா சார், அது இல்லாத ஜெயிலுக்கு வேற போகணுமே. என்ன கோயில்சாமி இப்படி பண்றீங்க? ஆமா சார், என் வண்டி அங்க இருக்கிறது நான் வண்டி அந்த வண்டி ஒண்ணுது. சரி சார், இது என்னது? ஆமா சார். ஆமா, இப்படி வண்டியை மாத்தி சாவியை போட்டுக்கிட்டு இப்படி அடிக்கிறேன் உடைக்கிறேங்கிற வண்டியை எப்படி அது? இந்த வண்டி உதச்சு வேற விட்டேன். கும்பிடுறேன் சார் இந்த வண்டியை. இனிமேல் இந்த மாதிரி தப்பே பண்ண மாட்டேன் சார். இனிமேல் போதைய விட்டுறலான்னு விட்டுருவேனா சார்? விட்டுருவேன். அதை இருக்கிற குவாட்டரையும் விட்டுருவோம் உள்ள. இதை விட்டுருவேன். அதை விட்டுருவேன் இடத்துக்குள்ள. இதை வந்து விட மாட்டேன். இதை பூரா குடிச்சுனா தான் அதை உள்ள விட்டுக்குவேன். எனக்கு நல்லா இருக்கும் இது. ஆமா ஆமா, இது இருக்கட்டும் சார். சரி, என்ன இப்படி இதுக்கு வந்தியா? ஆமா சார். நான் வரான்னா என் வண்டி வச்சு உடைச்சிருப்பேன். ஆமா ஆமா, தப்பிச்சுக்கிட்டோம். சரி, அடி வண்டி. சரி சார், சரி சார். இந்த வண்டி ஒண்ணுது. என் வண்டி சார். செருப்ப காணும் சார், எங்க விட்டுட்டோம். ஐயோ, உளுந்துராத. அதுக்கு தான் சொல்றது. சரி சார், சரி, வண்டி எடு. என்ன கோயில்சாமி இப்படி பண்றிய? கரெக்டா தான் சார் போயிட்டு இருக்கிறேன். எப்படியோ ஒரு மிஸ் ஆகி போயிருது சார். காலையிலே இப்படி பண்றிய? சார், நான் வரட்டும் சார். போயிட்டு வா, பத்திரமா மன்னிச்சிருங்க சார். சரி, பத்திரமா போ. அந்த மாதிரி தவறு செய்யக்கூடாது. செய்ய மாட்டேன் சார். சரி, போயிட்டு. ஏப்பா கோயில்சாமி, இது என்ன கோயில்சாமி இங்க வேற வச்சுட்டு போய்க்கிறேன்? ஐயோ சார், சார், நீ எடுக்க தீண்டாதீங்க சார். நீங்க நானே எடுத்துக்கிறேன் சார். நீங்க அதை தீண்டாதீங்க. என் வண்டியில வச்சுட்டு போய் என் குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணி விடாட்டேன். ஐயோ சார், தெரியாத வச்சுட்டோம் சார். என் குடும்பத்திலும் குழப்பத்தை உண்டு பண்ணி விடாட்டேங்குது. என் வண்டின்னு வச்சுட்டோம் சார்.
ஆமா ஏன் சரி பத்திரம் சரி சார். சரி பத்திரமா கிளம்ப சரி சார். ஆ ஓகே சார். சரி இனிமேல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்க சரி சார், நடந்துக்கிறேன். ஆமா சார் வர்றேன் சார். பத்திரமா போயிட்டு இந்த சிப்ஸை டேமேஜ் பண்ணிட்டு நீ உட்காந்து மிச்சம் சாப்பிட்டுட்டு இருக்கியா? நாங்கள் சும்மா விட மாட்டோம். இந்த மண் கட்டி நல்லா மிச்சர் மாதிரி நுணுக்கு. போதும் போதும், மிச்சர் மாதிரி ஆயிடுச்சு. மாமாவை பழி வாங்குறதுக்கு மண்ணு மிச்சம் ரெடி, வாங்க போலாம்.
என்னது கல்லு? எங்க மிச்சரு? மிச்சருக்கு பதிலா செங்கல் தூள் இருக்குது. எப்படி வந்துச்சு? மாட்டீங்களா? எங்களோட சிப்ஸ் சாப்பிட விடாம எப்படி பண்ணீங்க? உங்க வேலையாது? நீங்க தானா? என்ன செங்கலா? மண்ணு செங்கலா? உங்களை அட்டி கல்லெட்டு உங்களை நல்லா செங்கல்ல உடைச்சு மிக்சர் மாதிரியே கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்களே. ஏன்டாடே நீ இதை கூட பார்க்காம அப்படி என்னடா உனக்கு யோசனை? நம்மளும் ஏதாவது பண்ணணும். ஆனா குழந்தைங்க பாவம் போனா போகுது. நம்ம தப்பு பண்ணியிருக்கிறோம் இல்ல. சரி ஓகே. வெள்ளாட்டு குட்டி எனக்கு நாய் மாதிரியே தெரியுது. ஓ, இது பண்ற வேலை. ஏற்கனவே கோட்டை போட்டிருக்கிறேன் நான். அது தெரியுமா உனக்கு? இப்ப நீங்க நாய் மாதிரியே தெரியுற எனக்கு. வர இன்னொரு கோட்டை போடுற பாரு. நீ கொல்ல நேரி மாதிரி தெரியும் எனக்கு. இப்போ போய் நம்ம வண்டியை தேடுவோம். ஓ, இங்க தான் இருக்குது நம்ம வண்டி. இப்போ வண்டிக்கு நம்ம சாவி தானே போடணும். ஆமா ஆமா. முன்ன கோட்டை சோப்பில் போட்டுக்குவோம். இது ஊற்றி போயிடக்கூடாது. மெயின் வண்டிக்கு சாவி போடணும். நம்ம வண்டி தானா முன்ன தெரிஞ்சுக்கணும். சூப்பர், அருமை அருமை அருமை. நம்ம பைக்கே தான். இப்போ பாரு, சாவி போடுறேன், திருப்பிட்டேன். பெட்ரோல் கீழே போகும், டேங்குக்கு போகும். இப்போ என்ன பண்ணுறேன்? கிக்கரை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் ஆகிடுச்சு வண்டி. சத்தம் கேட்குது. இப்போ வண்டி ஓட்ட போகிறேன் நான். அப்படியே ஓட்ட போகிறேன் வண்டி. அருமை, சூப்பர், அருமை 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 அருமை, சூப்பர். வண்டி போயிட்டே இருக்குது. சார், நான் 80 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருக்கிறேன். நீ என்ன மெதுவாக போகிற வண்டியில்? நான் சும்மா இப்போ மெதுவாக தான் போகிறேன். என்ன வேகமாக போகிறேன்? பின்ன வண்டியில் ஸ்பீடாக போயிட்டு இருக்கிறேன் சார். அப்படியா சார்? வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். என்ன சாப்பிட்டீங்க? கொஞ்சம் அப்பளம் இருக்கேன் சார். சாரை பார்த்தோன்னே கொஞ்சம் போத இறங்கி போச்சு சார். ஆமாம் சார், நல்லா ஓட்டுறேனா சார் வண்டி? அருமையாக ஓட்டுறேன். சரி சார், சரி சார். என்ன வண்டி ஓட்டுறேன்? என் பைக்கு தான் சார் ஓட்டுறேன். பைக்கு தானா? ஆமாம் சார். 80 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு. ஆமாம், கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்க. சரி சார், சரி கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு போகிறேன். சரி சார். ஐயா, உனக்கெல்லாம் அறிவு இருக்குதா மண்டையில்? என்ன சார் சொல்கிறீங்க? கரெக்டாக தான் சார் ஓட்டுறேன். சைக்கிள் ஏறுவோம் வண்டி அங்கே நிற்குது. இங்கே சைக்கிள் ஏற உட்காந்துட்டு போகிறேங்கிற இப்படி சொல்கிறீங்களா? போதையில் ஏதோ தெரியாத சொல்லிட்டு. ஆமாம் சார், ஆமாம் சார். என்னை மன்னிச்சுக்காங்க சார். சாவி வண்டி ஸ்டார்ட் பண்ணதான் சாவி போட்டேன் சார். இதில் நான் கிக்கரில் போட்டுக்கணும்னு நினச்சிட்டேன் சார். போதை ஏறிட்டு எதனால போயிட்டு தெரியுறேன்? அப்படி ஆள் இல்லை சார். கூட வீட்டுக்கு வான்னு சொல்கிறேன். அவங்க பேத்திட்டு சொல்லி ஒன்று பேசிக்கிறேன். சொல்லாதீங்க சார், எங்கள் பையன்கிட்ட சொல்லி போவோம். சொல்லாதீங்க சார். வண்டி அங்கே இருக்குது போ. சரி வண்டி ஓகே ஓகே. மெதாப்பா உழுதுறாத. ஓதை போட்டு திரிகிறீங்களா? இல்லை சார், கரெக்டாக வண்டி அடுத்த விற்கிறதுக்கு போய் ஸ்டெடியாக போகிறேன் சார். வண்டி சரி சார். இப்போ கரெக்டாக போட்டுனா சார் சாவி? கரெக்டாக போட்டுருவோம் சாவி. ஏறி உட்காந்து வா. சரி சார். இப்போ கூடவே வரேன் சார். கிளம்பிட்டு. சரி சார். வா, வேலையை பார்த்துட்டு போ. சரி சார்.
வெயிலுக்கு அப்படியே இந்த தயிரை ஊற்றி நல்லா தண்ணியை ஊற்றி மோரை மிக்ஸ் பண்ணி அப்படியே நல்லா சாப்பிடுவோம், குடிப்போம். இந்த பாப்பாங்க மண்ணை வச்சு வாயை கெடுத்து விட்டாங்க. அது என்ன மிக்சர் மண்ணாமாமா கேட்டா. நாங்கள்லாம் எதையும் அப்படி கலங்கி போகிற மாதிரி பார்த்துருவோம் நாங்கள். வாயில் ஃபுல்லாக மண்ணாக இருக்குது, குடலுக்குள்ளேயே அந்த மண் மிச்சர் போயிடுச்சுப்பா. நம்மளை இப்படி பழி வாங்கிட்டாங்களே அந்த குட்டீஸ் 3 பேரும். நல்லா குளிக்கிட்டோம். அந்த செங்கலை சாப்பிட்டது அப்படி குடலுக்குள்ளேயே போயிடுச்சு, அப்படியே அரிக்குது. இதை உள்ள செலுத்தி அதை க்ளீன் பண்ணும். யார் நம்மளை இடிச்சிருப்பா? யாரோ ஒரு பயங்கரமான போதைக்காரர் இடிச்சிருக்கிறாரு. அவரை கண்டுபிடிச்சி பழி வாங்கணும். அவர்னால தான் நமக்கு இத்தனை கஷ்டமும். இந்த பாப்பாங்க நம்மளை தப்பாக நினச்சிக்கிட்டு நம்மளை பழி வாங்கிட்டு இருக்குதுங்க. ஏன் அப்பா நல்ல மோர் குளிக்க அடி, மோர் குளிக்க அடிப்போம். அப்படியே யோசிச்சுக்கிட்டே அப்படி கதையை எழுதினோம்னா நல்ல கதை வரும். பிரமாதமாக இருக்குது. யோசிப்போம், கதை எழுதுவோம். யோசிடா நல்லா யோசிடா. சிப்ஸ் எல்லாம் நீ நறுக்கிட்டு இந்த மோர் சாப்பிட்றியா? மோர் இதோ வரும். டேய் தம்பி, இந்த அந்த இது கூட இந்த புடுறா, மூடி நல்லா பிடிச்சிக்கோ. எங்கள் மாமா இன்னைக்கு மோரை சாப்பிட்றாங்க, இதை பிடி. இன்னைக்கு இருக்கு கரெக்டாக அதே அளவு கூட்டணும்ப்பா. ஆனால் அந்த மாமாவுக்கு வச்சு தெரிஞ்சிடும். சரி அக்கா, அதோட உப்பு காட்டுதான் நல்லா அள்ளி போடுவோம். இதை பிடிச்சிட்டு இதுக்கு 4 நாள் வயிற்றால போயிட்டே இருக்கணும். நம்ம சிப்ஸையா கெடுத்து, நம்ம விளையாடுறதையும் கெடுத்து, இன்னைக்கு ஒரு நாள் ஏதோ பண்ணிட்டாரு. நம்ம ஒரு பழி வாங்கணும். அவர் சிப்ஸ் வாங்கி கொடுக்காம எப்படி போவார்னு பார்த்துறேன். அவர் வாங்கி கொடுக்காத வரைக்கும் நம்ம விடக்கூடாது. அதனால வயிற்றால போயிடும். போதும் இந்த இதை பொடி இதையும் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணி கட்டிட்டு ஒரு குழுக்குன மாதிரி போட்டு நல்லா குழுக்கு. உப்பு நல்லா கரைஞ்சாதான் மோர் தண்ணி மாதிரி தெரியும். நல்லா குழுக்கணும். உப்பு மோர் தண்ணி நல்லா ரெடி ஆயிடுச்சு. வாங்க, மாமாவுக்கு இன்னைக்கு 4 நாளாக போக போகுது. மோர் குடிச்சாதான் ஐடியாவும் வருது.
என்ன வேகமாக வந்த ஐடியா அப்படியே ட்ராப் ஆகி நின்றுச்சு. அப்போ நம்ம ஒன்று பண்ணுவோம், மோரை மொட்டக்குன்னு குடித்தோம்னா திரும்ப ஐடியா கட்டக்குன்னு வரும். அப்படியே யோசிச்சுக்கிட்டே எடுறா மோரை. ஐயோ என்னது உப்பு தண்ணி? ஐயோ இது வேற எனக்கு ஒத்துக்காத. அல்சர் வயிறு அப்படியே கட்டன்னு எல்லாம் வெளியில வந்துருமே. கலைக்கும். உங்க வேலை தானா? உப்ப உள்ள கொட்டி கரைச்சி கொண்டு வந்திருக்கிறீங்க. எதுக்கு இப்படி பண்றீங்க? எங்க சிப்ஸை நீங்க கெடுத்தீங்கல்ல, உங்களை சும்மா விட மாட்டோம். அதனாலதான். ஐயோ அது எப்படி ஆச்சுன்னா, யாரோ ஒரு ஆள் வந்து போதையில என்னை இடிச்சாரு. நான் தெரியாம வந்து அதை பண்ணிட்டேன். சாரி. ஓகேவா? சாரி. உங்களுக்கு தெரியாது. சிப்ஸ் வாங்கி தரணும் எங்களுக்கு. சிப்ஸ் வாங்கி தரணுமா? சரி வாங்கி தரேன். அப்போ இனிமேல் நீ பழி வாங்க கூடாது. ஓகே சரி வாங்கி தரேன். ஓகே நீங்க போங்க, நான் வாங்கிட்டு வரேன். போங்க. அப்பா இந்த மாதிரி பண்ணிருக்கீங்கள. சரக்கு 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 போதா 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 சரக்கு. வண்டி இங்கே தான் நிற்கு. சரக்கு 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 போதா 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 சரக்கு. கரெக்டாக வண்டிக்கிட்ட வந்துட்டோம். நம்ம வண்டி தான். அடையாளம் கரெக்டாக பார்த்துக்கிட்டேன். நேற்று மாதிரி சாரு வண்டியை நாம் தேண்டலை. நம்ம வண்டியே தான். இப்போ என்ன பண்ணோம், வண்டி கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ சாவியை கையிலேருந்து எடுக்கிறேன். இந்த சாவியும் ஏன் சாவி தான், ஏன் வண்டி சாவி தான். இப்போ பாரு கரெக்டாக போடுறேன் பாரு சாவியை. இங்கப்பா சாவி கீழே விழுந்துருச்சாட்டுக்குது. சாவியை காணுமே. இங்கே இருக்குது, இங்கே இருக்குது சாவி. கோதையில கீழே வேற விழுந்துட்டேன். சாவியை கரெக்டாக எடுத்துட்டேன். நம்ம சாவி தான் கன்ஃபார்ம். கீழே விழுந்த சாவி எடுத்துட்டேன். இப்போ சாவியை கரெக்டாக போடுறேன். கரெக்டாக போட்டேன். இப்போ வண்டியை ஸ்டடியாக ஓட்டுறேன். இப்போ கோட்டரை பாக்கெட்டில் வைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்படி ஸ்டார்ட் ஆகும்? நான் மறுபடியும் மக்கர் பண்ணுதே வண்டி. வேலையா போச்சு. வணக்கம். என்ன விவசாயம் பண்ற? வண்டி இன்னைக்கும் ஸ்டார்ட் ஆகல சார். நானும் கரெக்டாக தான் சாவி போட்டுக்கிறேன் பாருங்க. அப்படியா? வண்டி கரெக்டாக சாவி போட்டுக்கிறேன். கரெக்டா சாவி போட்டுக்கிறேன் சார். வண்டி ஆனால் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது சார். அப்படியா? ஆமாம் சார். ஆமா, இந்த சாவி கரெக்டா போட்டிருக்கியா? கரெக்டாக போட்டு பாருங்க சார். என்ன எனக்கு என்ன சாராசரமா எனக்கு அது கண்ணு தெளிவா இருக்குது சார். கோட்டர் குடிச்சியா? குடிச்சா. இது என்ன இந்த வண்டி ஜப்பான்ல வாங்கினியா? இல்ல சார், நம்ம ஏரியாவுல வாங்கினதான். இல்ல ஜப்பான்ல தான் பல்லு குச்சியில சாவி போட்டுவாங்க. ஐயோ இது என்ன சாவி மாதிரியே தெரிஞ்சு பிடிச்சி சார் இந்த போதையில எனக்கு. ஜப்பான் சாவி இது. அப்படியாட்டு வாங்குது சார். பல்லு குச்சை போட்டுக்கிட்டு திருப்பி இருந்துக்கிறேன் சார் போதையில. காலைல பல்லு விளக்குனியா? நான் எங்க சார் பல்லு விளக்குறேன். சரி இதை பத்திரமா வச்சுக்க. பல்லுக்காரன் எப்பயுமே பல்லு விளக்குறது இல்ல சார். சரி எங்க சாவி எங்க போட்டா? சாவி தான் சார் இங்க தொலைஞ்சு போச்சு சார். கையில தான் பிடிச்சிட்டு வந்தேன் சார். இங்கே சாவி நானும் தொலைவி பார்த்தேன் சார், கிடைக்கல சார். சாவி கீழே கிடக்குது. ஐயோ சார் எனக்கு தெரியல சார். இந்த கண்ணை மூடிக்கிச்சு சார் எனக்கு. இத பத்திரமா வச்சுக்க. சரி. இது பல்லு வளர்க்கறதுக்காக. சரி சார். சரி. சரி. ஏன்னா நீ சாராயம் வாங்கும்போது காசு பத்தாவது போயிடும். பிரஷ் வாங்க முடியாது. அதனால இதையும் பத்திரமா வச்சுக்க. பத்திரமா வச்சுக்க. ஸ்டார்ட் பண்ண. சரி சார்.
ஆ? சரி சார். உனக்கு இதே பொழப்பா போச்சு உனக்கு. இல்ல சார், இல்ல, இனிமேல் நீ ஏன் இப்படி பண்ணிட்டு தெரியற? எத்தனை டைம் உனக்கு வான் பண்றது நானு? இந்த மாதிரி இனிமேல் பண்ண மாட்டேன் சார். ஆ? சரி மண்ணு பண்ணனாலும் மண்ணு பண்ணாட்டி போ, எக்கடே கேட்டு போ. இல்ல சார், எனக்கு என்ன போகுது? இனிமேல் அப்படி பண்ணவே மாட்டேன். உன் காசை போட்டு நீ குடிக்கிற. ஆமா சார். குடி, ஒரு என்ன குடி? நல்லா ஒரு குடி. நாளைக்கு 10 கோட்டரா ஆகுது குடி சார். மகனே குடி, கோட்டரு கோய்ந்தானு குடி. ஒரு 5 கோட்டரா குறைச்சிக்கிறேன் சார். 5 கோட்டரா? ஆமா ஆ, சார். சரி 10ல 5 குறைச்சிக்கிறேன் சார். உனக்காக 5 குறைச்சி. எனக்காக வரைக்கும் நானா குடிக்கிறேன். இல்ல நீங்க எனக்கு நம்ம 5 கோட்டர் வாங்கி கொடுக்குற மாதிரி சொல்றீங்க. அறிவுரை சொல்றீங்கல்ல, அதுக்காகவே 10ல இருந்து 5 குறைச்சிக்கிறேன். சரி சார். சரி, சரி கிளம்பு. வரேன் சார். என்னன்னு start ஆகுது சார், உன் பேரை சொல்லுங்க. சரக்கு சரக்கு சரக்கு. இனிமேல் குடிக்கவே கூடாது. குடியவே இனிமேல் மறந்துடுறேன். குடிக்கவே மாட்டேன். இன்றையோட சரி. இன்னும் உங்க 3 பேருக்கும் கோபம் தீரல மாதிரி தெரியுது. இந்தாங்க சிப்ஸ். என்ன வாங்க மாட்டேங்கிறீங்க? ஓ, ஒரு சிப்ஸ் பத்தலையா? சரி, இன்னும் 3 பாக்கெட் வாங்கி தரேன். ஓகே, ஆளுக்கு ஒரு பாக்கெட். ஓகே, இப்போதைக்கு இதை வச்சு விளையாடுங்க. சாயந்தரம் ஆயிடுச்சு, நாளைக்கு வந்து விளையாடுங்க. இப்போதைக்கு இது போய் சாப்பிட்டுக்கோங்க. ஓகே, நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸு. ஃப்ரெண்ட்ஸ்.